வணக்கம். என்னடா இட்லி பாத்திரத்தில் இட்லி வேகாமல் தேங்காய் வேகுதேன்னு பார்க்குறீங்களா? வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீடுகளில் பண்டிகை விசேஷ நாட்களுக்கு நிறைய தேங்காய் உடைப்போங்க. கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், மீதம் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலுமே ஒரு 10 days தாங்க யூஸ் பண்ணுவோம். ஆனால் தேங்காய்களை இது போல் வேக வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது 6 மாதம் வரைக்கும் நம்ம அதை ஹெல்த்தியாக ஸ்டோர் பண்ண முடியுங்க. தேங்காய் வேக வைக்கிறதுக்காக ஒரு பழைய இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு இட்லி தட்டுகளில் தேங்காய் மூடிகளை இது போல் ஒவ்வொரு குழிக்கு ஒவ்வொரு முடியாக வச்சு இட்லி பாத்திரத்தை மூடி 10 நிமிஷம் கண்டிப்பாக வேக வைக்கணுங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ தேங்காய் எல்லாம் ஏன் ஒவ்வொரு குழிக்கு வைக்க சொல்கிறேன்னா, ஒன்று மேலே ஒன்று தேங்காய் மூடிகளை வைக்கும்போது அந்த ஓடில் இருக்க கலரெல்லாம் தேங்காயில் இறங்கி வெண்மை நிறம் மாறிடும். அதனால் ஒவ்வொரு குழிக்கு ஒவ்வொரு தேங்காவாக இது போல் வச்சு பேட்சாக கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா தேங்காயும் எடுத்துட்டேன். பாருங்கள், அந்த தட்டிலே எவ்வளோ கரை ஆகிருக்கு பாருங்கள். அந்த வெண்மை நிறம் கிடைக்காது நமக்கு. இப்போ எல்லா தேங்காயும் வேக வச்சு எடுத்துட்டோம். இது இப்போ நல்லா ஆறட்டும். அது ஆறி வர்றதுக்குள்ளே ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற தேங்காய் ரொம்ப எலசாகவும் இல்லாமல் முத்தின தேங்காவும் இல்லாமல் எடுத்து செஞ்சிங்கன்னா எண்ணெய் கசியாமல் அந்த காரல் வாடை வராமல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த வேக வச்ச தேங்காயெல்லாம் ரொம்ப சுலபமாக அந்த ஓடிலேருந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். அந்த தோல் கூட அந்த வராமல் அந்த ஓட்லேயே ஒட்டிட்டு எவ்வளோ அழகாக வெண்மையாக வந்திருக்கு பாருங்கள். இது போல் எல்லா தேங்காய்களையும் ஓட்லேருந்து பிரித்து சேகரித்து வச்சுக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணுற தேங்காய் ரொம்ப முக்கியங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில தேங்காய்களில் இருக்கிற தோலையெல்லாம் நீக்கிடணுங்க. பாருங்கள், எல்லா தேங்காய்களையும் இது போல் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த தேங்காயில் தோல் இருக்குது. கத்தியில் இந்த தோலையெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். ஒரு சில தேங்காய்களில் தோலே இல்லாமல் அழகாக வந்திருக்கும், அதை அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் சீவி எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு இப்போது ஒரு கட்டர் போர்டு மேலே வச்சு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி ப்ராசஸில் நாம் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யும்போது தேங்காயோட வெண்மை நிறம் மாறாமல் அப்படியே இருக்குங்க. பாருங்கள், தேங்காயெல்லாம் இது போல் பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை நெக்ஸ்ட்டு ப்ராசஸாக மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. எல்லா தேங்காயும் நான் பொடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ பேட்சாக இதை நான் மிக்சியில் ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு பொடிசாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் தேவைப்பட்ட தேங்காய் திருவியால் திருகி கூட எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பாருங்கள், பூ போல் இருக்குது பாருங்களேன். அவ்வளவுதாங்க. மல்லிப்பூ மாதிரி இருக்கிற இந்த கோகோனட் பவுடரெல்லாம் ஒரு பெரிய தாம்பலத்தில் பரத்திட்டு ஒரு 1 hour ஃபேன் எதுவும் போடாமல் நிழல்லையே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. நிழலில் தான் கண்டிப்பாக காய வைக்கணும். பாருங்கள், தேங்காயோட ஈரத்தன்மையே மாறாமல் நிழல்லையே நல்லா ஆறி வந்திருக்கு நம்மளுடைய கோகோனட் பவுடர்லாம். அவ்வளோதாங்க. கடைசி ப்ராசஸாக இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீசர் செக்ஷனில் வச்சு யூஸ் பண்ணணுங்க. சமைக்கிறதுக்கு ஒரு 20 minutes முன்னாடி வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ரீசர்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு சின்ன டிப்ஸ், கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும்போது டைட்டாக அழுத்தி தம் பண்ணி வைக்காமல் லைட்டாக ஸ்டோர் பண்ணி வைங்க. ஏன்னா அப்போ தான் தேங்காயில் இருக்கக்கூடிய ஆயில் கசியாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே புது தேங்காய் உடச்சி திருகி எடுத்த மாதிரியே இருக்குங்க. இதிலேருந்து நம்ம தேங்காய் பால் கூட வேணும் போது தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம். தேங்காய் பால் செய்யணுன்னா எவ்வளோ ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக இதுலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். எல்லா விதமான சமையலுக்கும் இதை யூஸ் பண்ணலாங்க. பொரியல் முதற்கொண்டு ஸ்வீட் ஐட்டம் முதற்கொண்டு எல்லாமே இதில் செய்யலாம். இதே கோகோனட்டை கொஞ்சம் வானலியில் போட்டு லைட்டாக நிறம் மாறாமல் வறுத்து எடுத்தோம்னா அதுதான் டெசிகேட்டட் கோகோனட் சொல்லுவாங்க. நமக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் அவங்க சில ப்ராசஸ்லாம் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்து தான் டெசிகேட்டட் கோகோனட்டாக கொடுக்குறாங்க. பட் நாம் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நேச்சுரலான முறையில் நம்ம இயற்கையாக நம்ம இதை செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வறுத்த டெசிகேட்டட் கோகோனட்டில் தேங்காய் பால் எடுக்க முடியாது. பட் ஆனால் வறுக்காத இந்த டெசிகேட்டட் கோகோனட்லேருந்து தேங்காய் பால் கூட நம்ம செய்யலாம். 6 months ஒன்ஸ் நம்ம ஒரு 2 hours இது போல் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வேலைக்கு போகிற நமக்கு ரொம்ப சூப்பராக கை கொடுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த டெசிகேட்டட் கோகோனட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.